சரியா 2 இயர்ஸ்க்கு முதல் இந்த கார் வாங்கினான். கார் வந்து ஃபுல் கேஷ் குடுத்து வாங்கல. கார் ஃபைனான்ஸ்ல தான் போட்டான். அந்த நேரம் நான் இந்த கார் செலக்ட் பண்ணி வாங்கிக்க நான் நினைச்சேன், ஓகே பே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பேருந்து தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வந்தது. ஏன்னா நான் வொர்க் மாற வேண்டி வந்துட்டு 1 மந்த் எனக்கு வொர்க் இல்லாம இருந்தேன் நான். ஸோ இப்படி கொஞ்சம் சிக்கலால அந்த நேரம் ஒரு யோசனையே வந்துட்டுது நான் இந்த கார் வாங்கினான்ட்டு. ஏனென்டா நான் கார் ஃபைனான்ஸ்ல போட்டதால, அதுவும் நான் ஃபைனான்ஸ் வந்து நார்மலா வந்து எல்லாருமே 5 இயர்ஸ் போடுறவங்க, இல்லாட்டி 4 இயர்ஸ் போடுவாங்க. அட்லீஸ்ட் ஈவன் 3 இயர்ஸ் கூட போடுவாங்க. நான் 2 இயர்ஸ்க்கு மட்டும் போட்டேன். 1 இயருக்கு மேல இந்த ஃபைனான்ஸால நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணான். என்னதான் ஃபைனான்ஸ்ல எனக்கு ஸ்ட்ரகிள் வந்தாலும் மந்த்லி பே பண்றத நான் ஸ்டாப் பண்ணல. 1 மந்த் வந்து நான் பே பண்ணாம விட்டா கூட அது கிரெடிட் ஸ்கோரை வந்து குறைச்சிரும். ஸோ அந்த ரீசனாலேயே நான் எவ்ரி மந்த்தும் என்னதான் அங்கால எனக்கு கேஷ் கொஞ்சம் டைட்டா இருந்தாலும், இந்த பேமெண்ட்டுக்கு நான் எப்பயுமே அலோகேட் பண்ணி வச்சுருவேன். இப்ப ஏன் நான் இத சொல்றேன்டா, இந்த 2 இயர்ஸ் போன மாசம் தான் எனக்கு முடிஞ்சது. நான் இந்த நெக்ஸ்ட் வீடியோல கார் வாங்கும் முதல் என்னென்னத்த நாங்க கன்சிடர் பண்ணணும்ன்ட்டு சொல்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா.